அமமுகவில் இருந்து மிகப்பெரிய ஆட்கள் இப்போ குறிப்பிட்டு மகேந்திரன் உட்பட பெரிய பெரிய ஆட்கள் போகும்போது உங்கள் மனது எந்த நிலையில் சார் இருக்கு? கட்சி எதுவும் சோர்வடையும் நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் தான் பார்க்குறீங்களா, கடந்த 3 ஆண்டுகளாக 4 ஆண்டுகளாக நீங்கள் சொல்கிற பெரிய பெரிய ஆள்கள்லாம் போனாலும் அங்கே அதை விட அந்த பகுதியில் இயக்கம் வலுவாகத்தான் இருக்குது. இப்போ குறிப்பாக நீங்கள் சொன்ன நபர் போனதுனால அங்கே திரு டேவிட் அண்ணாதுரை அந்த பகுதிக்கு மாவட்ட செயலர் ஆகிட்டார். இன்னும் அவர் ஏற்கனவே நீங்கள் சொன்ன நபர்னால ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாம் அவரோட ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா இப்போ 2000 பேருக்கு மேலே உள்ளார வந்த மாதிரி கட்சியில் அதிருப்தியில் இருந்தவங்களாம் வந்து இன்றைக்கி சிறப்பாக அந்த பகுதியில் நிர்வாகிகள்லாம் நியமிக்கப்பட்டு சிறப்பாக செயல்படுறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக பொதுக்கூட்டம் நடந்துச்சு, அதில் கூட நல்ல கூட்டம் இருந்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சார், இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடணும்னு சொல்லி நிறைய பேர் ப்ரொபோசல் சொல்கிறாங்க, சமூகத்தில் வச்சுருக்கீங்களா? இல்லை எனக்கு தனிப்பட்ட முறையில் போட்டியிடணுங்கிற எண்ணம் இல்லை. நான் அதை கூட அன்றைக்கி ஊடகத்திட்ட வெளிப்படுத்தினேன். ஆனால் எங்கள் நிர்வாகிகளும் எங்கள் சேர்ந்த நண்பர்களும் ஈவன் தொண்டர்கள்லாம் நான் போட்டியிடணும்னு சொல்கிறாங்க. அவங்க கருத்தை நான் பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் நான் எந்த முடிவும் எடுக்கலை. எடுத்தால் நிச்சயமாக சொல்லுவேன். இதில் ஏதோ சமாளிக்கிறதோ இல்லை டிப்ளமேட்டிக்காக பேசுகிறதோ இல்லை. கூட்டணிங்கிறது உறுதியான பிறகு தான் நாங்கள் சொல்ல முடியும். அதுவும் உங்களுக்கு சொல்ல, இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறும்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லாத பட்சத்தில் தனித்து போட்டிடுவோம்னு சொல்கிறேன். நாங்கள் யாருக்கும் அடிபணிந்து செல்கின்ற இயக்கம் கிடையாது. இது அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்கிற வரை நானும் சரி, என்னோட பணியாற்றுகின்ற 7 ஆண்டுகளாக பணியாற்றுகின்ற தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க. உங்களுடைய விருப்பம் முதலமைச்சர் வேட்பாளர் ஆனன்றதா அல்லது நாடாளுமன்ற வேட்பாளர்? முதலமைச்சர் வேட்பாளர் ஆனாதானே நல்லா? நாடாளுமன்ற தேர்தல் இதில் நீங்கள் போட்டியிடுவீங்களான்னு கேட்டேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நிர்வாகிகளும் தொண்டர்களும் நண்பர்களும் நிறைய பேர் நீங்கள் போட்டியிடணும்னு சொல்கிறாங்க. அதை நான் பரிசீலிக்கிறேன்னு சொல்லி இது முடியட்டும். அதுக்கப்புறம் அசம்பிளியை பற்றி பேசிக்கலாம். வழக்கமாக உங்களுக்கு தேனியில் எதிர்பார்ப்பாங்க நிறைய பேர், அதுதான் அதனால இல்லை, இப்போயும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அதான் நான் இன்னும் முடிவெடுக்கல. முடிவெடுத்தால் நான் நிச்சயம் மதுரையில் வந்து தான் சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும். இந்த தேர்தல் எதை மையப்படுத்தி இருக்கும்? இந்த எலெக்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? வர நாடாளுமன்ற தேர்தல் எதை மையப்படுத்தி, மத்தியில் யார் பிரதமர் அப்படிங்கிறது தான் முக்கியமான இதாக இருக்கும். அது மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கி திமுக தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு அவங்க என்னதான் கூட்டணி பலமாக அமைத்தாலும் அவர்களுக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் இருக்குது. அதை அறுவடை செய்கின்ற விதமாகத்தான் நாங்கள் இந்த தேர்தலில் எங்களுடைய பரப்புரை இருக்குது. சார், ராமர் கோயிலெலாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. பாஜகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது தமிழகத்தில்? ஓவராலாக எப்படி பார்க்குறீங்க? ராமர் கோயில்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அத்வானி காலத்திலேருந்து அவர்கள் யாத்திரைலாம் நடத்தி அதை ஒரு அரசியல் நோக்கமாக இருந்தாலும் அது ஒரு ஆன்மீகமான விஷயம். இந்தியாவில் உள்ள அனைவரும் மதங்களை எல்லாம் தாண்டி ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்பதில் விருப்பமாக இருந்தாங்க. இப்போ கட்டப்பட்டதில் மகிழ்ச்சியாக இருக்காங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் தான் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இந்தியாவில் ராமருக்கு கோயில் கட்டாமல் வேறு எங்கே கட்ட முடியும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மா எங்கள் புரட்சி தலைவி அம்மாவும் அங்கே கோயில் கட்டப்படணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அது வட இந்தியாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பாஜகவுக்கு ஆதரவாக இருக்குது. நிதிஷ்குமாரே சொல்லியிருக்காரு. பட்டு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு ஊடகத்தில் கேட்டாங்க. அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு கடந்த 5 ஆண்டு, ஏன்னா அந்த கட்சி சொல்லக்கூடிய ஒரு பிரதான பிரச்சாரமே நாங்கள் 2வது இடத்துக்கு வந்துட்டோம், இப்போ எங்களுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் இந்த தேர்தலில் போட்டி, அதிமுக கிடையாதுன்ற அதை தான் முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் பண்ணுறாங்க. உங்கள் பார்வையில் ஏன்னா உங்களுக்கான பார்வையில் எப்படி தெரியாது? எந்த கட்சியும் தாங்கள் வளரணும், தாங்கள் தான் இப்போ ஆளுங்கட்சியும் தான் பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தணும். மக்கள் மனதிலும் இடம்பெறணும். எந்த கட்சியும் முயற்சி செய்வாங்க. அதெல்லாம் மக்கள் தான் முடிவு செய்ய முடியும். இந்த பாராளுமன்ற தேர்தலில் தெரிஞ்ச எப்படி தெரியும் சார்? நான் என்னுடைய கருத்தை இன்னொரு கட்சியுடைய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களான்னு அதை பற்றி எனக்கு தெரியலங்க. வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களான்னு தெரியல, அடையலைன்னு தெரியல.